ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்னைக்கு கிச்சனில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குக்கிங் டிப்ஸ் ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் டெய்லி குக்கிங்க்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு லைட்டாக படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பாதி முக்கால்வாசி அளவுக்கு வெடித்து முடித்த உடனே 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து முழு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சின்ன உளுத்தம்பருப்பு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு பாதி அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நடுவில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்போட கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இது கூட ஒரு பெரிய ஃபுல் கப்பு கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த கருவேப்பிலை நல்லா அதோட ஈரம்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட தாளிதம் ரெடி. இது கூட நீங்கள் சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் வேணுனாலும் தாளித்து எடுத்து இதை எல்லாத்தையும் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ஆற விட்டு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் அவசரமான டைமில் சட்னி, சாம்பார், கூட்டு, பொரியல்னு எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் அவசரமான டைமில் சேர்த்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க ரொம்ப லெஸ்ஸான ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இதை மேக்ஸிமம் 15லேருந்து 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.